நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யும் ஒரு கருவியாக அமைகிறது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதை தான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலட்சுமி. ஒரு கிராமத்தில் கந்தசாமி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் வீட்டு தோட்டத்தில் பல மாமரங்கள் இருந்தது. வாரம் ஒரு முறை மாம்பழங்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் வைத்துக்கொண்டு 9 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்தே சென்று வாடிக்கையாக ஒரு மளிகை கடையில் விற்றுவிட்டு வருவது வழக்கம். மாம்பழங்களை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார். கந்தசாமி கொண்டு வரும் மாம்பழங்களின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம். இதை பயன்படுத்தி மற்ற மாம்பழங்களோடு கலந்து மளிகை கடைக்காரரும் நல்ல லாபம் சம்பாதித்து விடுவார். பல வருடமாக கந்தசாமி மாம்பழங்களை கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்த்ததில்லை. கந்தசாமி சொல்கின்ற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகை பொருட்களை கொடுத்து அனுப்புவார். காரணம், கந்தசாமியின் நேர்மையும் நாணயமும் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அறிந்தது. ஒரு நாள் கந்தசாமி 10 கிலோ மாம்பழங்களை கொடுத்துவிட்டு அதற்கான பொருட்களை வாங்கி சென்றார். சிறிது நேரத்தில் 10 கிலோ மாம்பழம் மொத்தமாய் வேண்டும் என்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க, அவருக்காக மளிகை கடைக்காரர் எடை போட அதில் 9 கிலோ மட்டுமே இருந்தது. அன்று முழுவதும் மளிகை கடைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை. கந்தசாமி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம், இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்து விட்டாரே, இத்தனை வருடங்களாக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவான மாம்பழங்களை வாங்கி ஏமாந்து விட்டோமே என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அடுத்த முறை கந்தசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடுங்கோபத்தில் இருந்தார். 4 நாட்கள் கழித்து கந்தசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தார். நல்ல விளைச்சல் என்பதால் அதிகமான மாம்பழங்களை கொண்டு வந்திருந்தார். கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மளிகை கடைக்காரர் கேட்க, ஒரு கட்டுப்பை 10 கிலோ என்றார் கந்தசாமி. அவர் முன்னாடியே எடை போட்டு பார்க்க ஒவ்வொரு பையிலும் 9 கிலோ மட்டுமே எடை இருந்தது. வந்த கோபத்தில் மளிகை கடைக்காரர் பலார் என கந்தசாமியின் கன்னத்தில் அறைந்தார். இத்தனை வருடங்களாக இப்படித்தான் என்னை ஏமாற்றி கொண்டு இருந்தீர்களா? கிராமத்துக்காரங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பிதானே எடை போடாம அப்படியே வாங்கினேன். இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே என்று கடைக்காரர் கூற நிலை குலைந்து போனார் கந்தசாமி. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப ஏழை. எடைக்கல்லு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கிற 1 கிலோ பருப்பை ஒரு தட்டுலையும் இன்னொரு தட்டுல மாம்பழங்களையும் வச்சுதான் எடை போட்டு கொண்டு வருவேன். இதை தவிர வேற எதுவும் தெரியாதுங்க ஐயா என்று கந்தசாமி காலை பிடித்து அழ மளிகை கடைக்காரருக்கு செருப்பால் அடித்தது போல் இருந்தது. தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார். ஆம், இத்தனை வருடங்களாக மளிகை கடைக்காரர் கந்தசாமிக்கு அனைத்து பொருட்களையும் 1 கிலோவுக்கு பதிலாக 900 கிராம் மட்டுமே கொடுத்துள்ளார். இத்தனை வருடங்களாக கந்தசாமியை ஏமாற்ற நினைத்த மளிகை கடைக்காரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவானது. இதுதான் உலக நியதி. நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். நல்லதை தந்தால் நல்லது வரும், தீமையை தந்தால் தீமைதான் வரும். வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் வரும். நாம் யாருக்கும் தெரியாமல் சில காரியங்களை செய்யலாம். அது யாருக்கும் தெரியாது என்று கூட நாம் எண்ணலாம். ஆனால் அதற்கான பலன் நம்மை அடைந்தே தீரும். அது நல்லதா அல்லது தீயதா என்பது நாம் செய்யும் செயலை பொறுத்தது. ஆகவே நல்லதை மட்டுமே தருவோம், நல்லதை மட்டுமே விதைப்போம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இதனை எப்போதும் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.